இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக 2 முக்கியமான வாக்குறுதிகளை இவர்கள் தொடர்ந்தும் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே மேற்கொண்டு வந்தார்கள். அதில் ஒன்றுதான் திருடர்களை பிடிப்பதும், ஊழல் செய்தவர்களை தண்டிப்பதும். இந்த 2 முக்கியமான வாக்குறுதிகளை நம்பித்தான் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக பெரும் அதிகாரத்தை இந்த அரசாங்கத்தை நம்பி இந்த நாட்டு மக்கள் வழங்கி இருந்தார்கள். இன்னும் இந்த 2 வாக்குறுதிகளை இந்த அரசாங்கம் நிறைவேற்றுவார்கள் என்றும் மக்கள் நம்பிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இப்போது அரசாங்கம் இந்த திருடர்களை பிடிப்பதற்கும் ஊழல் செய்தவர்களை தண்டிப்பது குறித்தும் கவனம் செலுத்தி வருவதாக தெரிகிறது. இதன் அடிப்படையில் தான் இப்போது பல உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் அரசாங்கம் தயாராகி வருவதாக தெரிகிறது. இவர்களில் பலர் முன்னாள் அமைச்சர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது. அதே போன்று லஞ்ச ஊழல் திணைக்களத்தினுடைய ஆணையாளர் சொல்லுகின்ற போது கடந்த அரசாங்கங்களில் லஞ்ச ஊழல்களில் ஈடுபட்டவர்கள் இந்த அரசாங்கத்திலும் பல உயர்மட்ட பதவிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் அரசு அதிகாரிகள் என்றும் சொல்லியிருக்கிறார். எனவே இவர்களுடைய ஃபைல்களும் வெளியாகும் என்றும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போவதாகவும் சில தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கிடையிலே இப்போது சமூக மட்டத்திலே இன்னும் பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் பிள்ளையானுடைய கைது தொடர்பான விடயம். பிள்ளையான் முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார் என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்டாலும் அதன் பிறகு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பார்லிமன்றத்திலே பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து வெளிப்படையாக பேசியிருந்தார். எனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டது முன்னாள் உபவேந்தருடைய கடத்தல் தொடர்பாகவா அல்லது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாகவா என்ற சந்தேகம் சமூக மட்டத்திலே எழுந்து வருகிறது. இதில் இருக்கின்ற உண்மை பொய் எது என்பது தெரியவில்லை. இருந்தாலும் பிள்ளையானுடைய கைதுக்கு பின்னர் பிள்ளையான் வெளியிட்ட தகவல்கள் குறித்து சமூக வலைத்தளங்களிலே பல தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த தகவல்களில் எந்த விதமான உண்மையும் இல்லை. இன்னும் போலீசார் இவருடைய வாக்குமூலம் குறித்து உத்தியோகபூர்வமான தகவல்களை இன்னும் வெளியிடவில்லை. எனவே சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்படுகின்ற தகவல்களை நம்புவதை விட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது என்று பேசப்படுகிறது. இருந்தாலும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டதன் பின்னர் பல முக்கிய தகவல்கள் வெளிவந்திருப்பதாக உள்ளிருந்து வருகின்ற பல செய்திகள் தெரிவிக்கின்றன. பிள்ளையானுடைய சாட்சியத்தின் அடிப்படையில் பல சர்ச்சைக்குரிய சம்பவங்களுடைய தகவல்கள் என்பது வெளிவரும் என்றும் பேசப்படுகிறது. இது குறித்தான உண்மைகள் விரைவில் வெளியாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதனிடையே தான் இந்த பிள்ளையானுடைய வழக்கறிஞராக கம்மன்பில செயற்பட்டு வருகிறார். இதற்கு முன்னர் எந்த நீதிமன்றத்திலும் எந்த வழக்கிலும் வாதாடாத கம்பன்பில இன்று பிள்ளையானுக்காக வழக்கறிஞராக இறங்கி இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானோடு பேசுவதற்கு அனுமதி கேட்டிருந்த போதும் அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பு தரப்பினரால். ஆனால் கம்பம்பில பிள்ளையானுடைய வழக்கறிஞர் என்ற ரீதியிலே அவர் எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் பேசுவதற்கான அனுமதி என்பது பாதுகாப்பு தரப்பினரால் வழங்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தான் கம்பம்பில பிள்ளையானை சந்தித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசியதாக கம்பம்பில அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது பேசியிருந்தார். அதே போல பிள்ளையானுடைய தாயாரை பிள்ளையானை பார்ப்பதற்காக வேண்டி இவர் உதவி செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கம்பம்பிலுடைய இந்த நடவடிக்கை குறித்து சமூக வலைத்தளத்திலே பல விமர்சனங்கள் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக இவர் அண்மையிலே பிள்ளையானோடு சந்தித்து என்ன பேசினார் என்பது குறித்தான ஒரு விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பிலே அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதுதான் பிள்ளையான் ஒரு தேச பக்தர், யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி பயங்கரவாதத்தை கைவிட்டுவிட்டு நாட்டுக்காக வந்த யுத்தத்தை முடிப்பதற்கு உதவி புரிந்த ஒரு தேச பக்தர் தான் பிள்ளையான் என்று கம்பம்பில பேசியிருந்தார். இதே கம்பம்பில தான் ஒரு காலத்தில் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி அந்த ஊடக சந்திப்பிலே சரத் பொன்சேகாவை ஒரு தேச துரோகி என்று சொல்லியிருந்தார். அந்த தேச துரோகியை கைது செய்ய வேண்டும் என்றும் கம்பம்பில பேசியிருந்தார். பிள்ளையானை தேசபக்தராகவும் சரத் பொன்சேகாவை தேச துரோகியாகவும் சொல்கின்ற அளவுக்கு கம்பம்பிலவினுடைய தரம் என்பது இவ்வளவு தூரம் குறைந்து விட்டதா என்று சமூக வலைத்தளத்திலே பலரும் கேலியும் கிண்டலுமாக பேசி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு பிரச்சனை வருகின்ற போது அந்த பிரச்சனைகள் தான் மாட்டிக்கொள்வேன் என்று தெரிந்து முந்திக்கொண்டு அந்த பிரச்சனைகள் தலையிட்டு அதனை மறைப்பதற்கு கம்பம்பில முயன்று கொண்டிருக்கிறார் என்றும் சிலர் பேசி வருகின்றனர். எது எப்படியோ காலியில இடம்பெற்ற
ஒரு பிரச்சார கூட்டத்தின் போது டில்வின் சில்வா பேசுகின்ற போது குற்ற செயல்களுடன் தொடர்புடைய எவராவது கைது செய்யப்படுகின்ற போது அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள் அவர் ஏதாவது தகவல்களை வெளியிடுவார் என்ற அச்சத்தில் இருப்பதாக சொல்லியிருந்தார். இந்த அடிப்படையில் தான் பிள்ளையான் ஏதாவது சொல்லிவிடுவார் என்பதற்காக வேண்டி ரணில் விக்ரமசிங்க பயந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் பிள்ளையான் என்ன சொல்வார் என்பதை கண்காணிப்பதற்காக வேண்டி இதுவரைக்கும் எந்த நீதிமன்றத்திலே வாதாட உதயகம்பபிலவை அனுப்பி அந்த தகவல்களை பெறுவதற்காக வேண்டி ரணில் செய்த வேலைதான் இது என்றும் அவர் சொல்லியிருந்தார். உதயகம்பபில சட்டத்தரணியாக வாதிடும் முதல் வழக்கு இந்த பிள்ளையானுடைய வழக்காகத்தான் இருக்கும் என்றும் அவர் பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த அடிப்படையில் தான் கம்பம்பிலவுக்கு பின்னால் ரணிலுடைய ஏதாவது ஒப்பந்தம் இருக்கிறதா இது தொடர்பில் என்பது குறித்து சமூகத்திலே ஒரு பெரும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. எது எப்படியோ நாங்கள் அடிக்கடி கூறி வருகின்ற விடயம்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கின்ற இந்த சூத்திரதாரிகள் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு பின்னால் மறைந்திருக்கின்ற உண்மைகள் என்பது மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வர வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் அந்த நீதியை இந்த அரசாங்கத்தில் தான் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் அந்த நீதியை நிலைநாட்டுமா இல்லையா என்பதை ஏப்ரல் 21 முதல் இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. அதுக்கு முதல் ஏற்கனவே ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க சொன்னது போல அது குறித்தான தகவல்கள் வெளிவருமா என்பதை முழு நாட்டு மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.